வணக்கம் மக்களே. காலையிலே ஷாக். முடிவை மாற்றிக்கிட்டாங்க ஓபிஎஸ் அவர்கள். தமிழக அரசியலில் வந்த அடுத்த பரபரப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ஒரு விரிவான தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தோட இப்போ சமீபத்திய அரசியல் நகர்வுகள்லாம் ரொம்பவே தமிழக அரசியலில் ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிறந்த நாளை ஒட்டி சென்னை உயர்கல்வி மன்ற வளாகத்தில் இருக்கிற அவங்களோட சிலைக்கு ஓபிஎஸ் அவர்கள் மாலை அணிவிப்பாங்கன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் திட்டமிட்டபடி சென்னைக்கு வராமல் தேனி மாவட்டம் போடியில் இருக்க தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஜெயலலிதா அவர்களோட உருவப்படத்திற்கு மலர் தூவி அவர் மரியாதை செலுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட அரசியல் குருவாக நினைக்கிற ஜெயலலிதாவோட பிறந்தநாள் அன்னைக்கு வழக்கமாக செய்கிற நடைமுறைகளை ஓபிஎஸ் அவர்கள் தவிர்த்திருக்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருதுன்னே சொல்லலாம். ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைய போவதா அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வந்துட்டுருக்க இந்த நிலைமையில் இந்த திடீர் மாற்றமானது அந்த யூகங்களுக்கு மேலும் ஒரு வலு சேர்க்கிறதாகவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். அதிமுகவோட உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் ஒதுங்கியிருக்கிற அவர் மாநில தலைநகரில் இருக்கிற முக்கிய நினைவிடங்களுக்கு போகாமல் உள்ளூரிலே நிகழ்ச்சிகளை முடிச்சு கொண்டது அவங்களோட ஆதரவாளர்கிட்டேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செயல் வெறும் பயண மாற்றமா இல்லை ஓபிஎஸோட அரசியல் பயணத்தில் ஏற்பட போகிற ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறியான்னு சொல்லி ஒரு விவாதமும் இப்போ அரசியல் மேடைகளில் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக கட்சியிலிருந்து முன்னதாக ஒதுக்கப்பட்டார். இதுக்கப்புறமா எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதிமுகவோட கட்சியில் சேரவே முடியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதாவது பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா அவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கட்சியில் சேர்க்க முடியாதுங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக ஓப்பனாகவே தெரிவிச்சிட்டாங்க. இதனால் ஓபிஎஸோட அரசியல் பயணங்கிறது ஒரு அந்தத்தில் இருக்கிற மாதிரி தான் மாறியிருக்கு. இந்த நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்க போகிற முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசு பொருளாகவே இது மாறி இருக்குன்னே சொல்லலாம். ஒன்று தாவேக்காவில் போய் இணைவாங்களா, இல்லை திமுகவிலே போய் இணைவாங்களா, இல்லை அதிமுகவிலே மறுபடியும் வருவாங்களா, இல்லை தனி கட்சி தொடங்குவாங்களான்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்களே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இனி பன்னீர்செல்வம் அவர்களோட அடுத்த கட்ட முடிவு என்னதான் நடக்கும்ன்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மக்களே. இவ்வாறாக அதிமுகவோட கட்சியை ரொம்பவே பிரிந்து கிடக்கிற இந்த நிலைமையில் அதிமுக வெற்றி பெறுமா பெறாதாங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.